ஆலயத்துக்கு வரும்போது மேளங்களோடு தான் வர்றினோம். மாப்பிள்ளை என்ன சோகமா இருக்கிறீங்க? எங்களுடைய பள்ளிக்கூட நண்பர்கள் இப்பதான் சிரிக்கிறீங்க போல. வாஷா பாய் எல்லாரும் அப்படித்தான். என்ன பேர்? காட்டி தாங்க சாக்லேட் பண்ணி தான் ஆள் காலட்டது சாங்கிலிய. வந்திருக்கிறேன் பாருங்க. இங்கே தான் ஃபுல் க்ரௌடாக இருக்க. ஸ்பெஷல் நான் வந்து மச்ச சாப்பாடு எதை காட்ட கல்யாணம்டா மச்சம் தான். சாப்பிட இல்லையா மாப்பிள்ள? புது மாப்பிள்ள வாழ்த்துகள் வாழ்த்துகள். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொளி சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பாஷூர் புனித அந்தோனியார் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து என்னோட பாடசாலையில் படித்த ஒரு பாடசாலை நண்பனுடைய திருமணம் நடைபெறுது. பார்த்திங்கன்னா பாடசாலையை விட்டு ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு திருமணத்துக்கு அழைப்பு வச்சது. இந்த பாடசாலை காலம் என்பது ஒரு மறக்க முடியாத காலம். அந்த நட்பு எப்போவுமே வந்து இன்னும் ஒரு கொஞ்ச காலம் கழித்து எப்போ கண்டாலுமே வந்து அந்த நினைவுகள் எல்லாம் மலரும். அது மாதிரி இன்றைக்கு அவருடைய திருமண நிகழ்வு என்ன மாதிரி நடக்குதுன்னு காட்ட போகிறோம். கூடுதலாக நாங்கள் இந்த சைவ கோயில்கள் வீடுகளில் நடக்கிற திருமணங்கள் பார்த்துருப்போம். இன்றைக்கு தேவாலயத்தில் சர்ச்சில் நடக்கிற ஒரு கிறிஸ்தவ திருமணத்தை வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பெண் வீட்டார் வந்து நோர்வேயிலேருந்து வந்து இங்கே திருமணம் செய்யணும். என்னெல்லாம் நடக்குது என்றதை வந்து இந்த காணொலியில் நீங்கள் தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாருமே வந்து திருமணத்துக்கு வந்துட்டோம். இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டார் வந்து ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மேள தாளம் முழங்க தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு வரும்போது மேளங்களோடு தான் வர்றினோம். மாப்பிள்ளை வீட்டை இருந்து இப்போ தான் மாப்பிள்ளை வந்திருக்கிறார். அடுத்ததான் பெண் வீட்டாரும் வருவினோம். இவர் தான் மாப்பிள்ளை முன்னுக்கு வாரவர். மாப்பிள்ளை என்ன சோகமா இருக்கிறீங்க? எல்லாருமே தங்களுடைய வீட்டில் இருந்து ஆலயம் மட்டும் மேள தாளங்களோட வர்றினோம். எல்லாம்
வந்து திருப்பலிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இது முடிய எங்களை ஒரு மண்டபத்தில் தான் மதிய போசனம். அதோட பார்த்திங்கன்னா இங்கால நண்பர்கள் இருக்கணும். இப்போ இந்த திருப்பலி இன்றைக்கு நடக்குதானே, இது மாதிரி முதல் நடந்த திருப்பலிக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முதலே திருப்பலியில் சொல்லிவினோம் இப்படி 2 பேருக்கும் திருமணம் நடக்க போகுது, அதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிவினோம். அப்படி ஆட்சேபனைகள் இருந்தால் திருமணம் நிப்பாட்டப்படும், ஆட்சேபனைகள் இல்லாத பட்சத்தில் வந்து திருமணம் நடைபெறும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். உள்ள நண்பனுக்கு திருமணம் நடக்குது, வெளியே இருக்கிறீங்கடாப்பா. எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு எனக்கு ஒரு கோட்டு ஒன்று தச்சு தந்துக்கலாம். மூஞ்சியை காட்டுக்கடா, ஏன்டா எல்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க. டாவின் தச்சு தந்தோண்ணா எல்லாருக்கும் ஒரே கலரில். ஆடா தச்சு தந்தவடா. வீடியோ ஒளிகிறாங்க. நண்பன் கல்யாணத்துக்கு லேட் ஆவாரு, அடுத்தவங்க கூட கல்யாணத்துக்கு வர மாட்டோமா? எல்லாரும் வந்து ஆட்கள் எல்லாம் மாறி கீறி தோட்டங்கள் எல்லாம் மாறி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. வாங்க, நீங்களும் கோட் சூட்டோட தான் நிப்பீங்க. முதல்ல அப்படி இருந்தா அப்படியே இவர் 2 சுத்து பெருத்துட்டார். முன்னால இருக்கிறதும் பரவாயில்லை, நானும் பெருத்துட்டார். இவையெல்லாம் வந்து எங்களுடைய பள்ளிக்கூட நண்பர்கள். நான் வந்து புனித பத்திரிசியார் கல்லூரிலாம் படித்தேன். அப்போ கூடுதலாக இங்கால பாஷா குருநகர் அப்படி எக்கச்சக்க நண்பர்கள் வந்து இங்கால இருக்கிறாங்க. மிச்சாக்கிறாங்க எல்லாம் ஒரு பாதைக்கு போயிட்டாங்க. ஆனால் இனி மண்டபத்துக்கு வரைக்கணும். என்ன இப்போ அடுத்த கல்யாணோடு இவருக்கு தான் ஜெர்மன்லேருந்து பொம்பளையா சொல்லலாவா? வெகு சீக்கிரம் கல்யாணம் நடக்க வாழ்த்துக்கள். கதைகள் கமராக முன்னாலே என்ன கதைக்க சொன்னவன், இப்படி ஒரு கதை கதைக்க சொல்லி இப்ப கதைக்காக இருக்கிறான்.
தான் வந்து இந்த திருமணத்துக்கு முழுமையாக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும். எங்கே இருக்கிறீங்க ப்ரோ? உங்களோட ஸ்டுடியோ எங்கே இருக்கு? கோப்பாய். ரைட் ரைட். பிஎஸ் ஃபோட்டோகிராஃபி. இதில் வேண்டிய தொடர்பு இலக்கங்கள் இருக்கு. நீங்கள் வேணுமெண்டா தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தான் சிரிக்கிறீங்க போல. உங்களோட கடை இல்லையா கொடி செய்தது? கதை என்ன? இவர்தான் அந்த தாலி கொடி செய்தால் பார்க்குறதுக்கு வந்துட்டு தாலி கட்டி முடிய வந்துக்கிறாடா. நிறைவேற்றியர்களும்
இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்து சார்ல்ஸ் டார்வின், சில்வெஸ்ட்ரா இவர்கள் ஒரே அப்பத்தினாலும் ஒரே கிண்ணத்திலும் நிறைவடைந்து அன்பினால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிற்கு தலை வணங்குவோம். என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாக திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாழ்வோம். திருமணம் இனிதே நிறைவேற்றது. இப்போ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இனி வந்து மண்டபத்துக்கு போகிறது தான் வேலை. இப்போ இந்த இடத்துல புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இனி மண்டபத்தில் நடத்த நிகழ்வுகள் எல்லாம் காத்திருக்கு. சரி, ஆலயத்தில் வந்து திருப்படிகள் எல்லாமே வந்து முடிவானதுட்டு இனி வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வர வேணும். நாங்கள் அடுத்ததாக வந்து மண்டபத்துக்கு வலிக்கிட போகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்படி ஓ நன்றி. என்ன வீடியோ எடுக்கிறியா? வீடியோ அடுத்த உணர்றாங்க கல்யாணம் விட அப்படியே சொல்லுங்க. எங்க மிச்சப்படி இல்லை அவங்க இப்போ தான் வர்றாங்க. என்ன கல்யாணம் சொல்லலைடா அவன், இவன் கல்யாணம் சொல்லல. இப்போ கிட்டடியில் வந்து கிட்டடியில் இவற்ற கல்யாணம் நடந்தால் நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இல்லாதபடியாக வரையலாம் போயிட்டு. சரி சந்திப்போம்மா. அதுதான் எங்களோட வைஃப். ஒரு ஹாய் சொல்லிவிடும். ஹாய் ஹாய். குருமூர்த்தி பாஷா பாய் எல்லாரும் அப்படித்தான். அந்த பட பாட்ஷாவில் வந்த வில்லகள் வரை எல்லாரும் கூட்டத்தில் ஹாய் சொல்லுங்க. ஹாய். என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? என்ன பேர்? யார் கோட் வச்சு தந்தது பிள்ளைங்க? இந்த சங்கிலியை தாரீங்களா எனக்கு? சங்கிலியா தாரீங்களா எனக்கு? கலட்டி தாங்க. சாக்லேட் வாங்கி தாருண்ணா. கலட்டி தாங்க சாக்லேட் வாங்கி தாரு. ஆள் கலட்டுறது சங்கிலிய. இல்லை சும்மா சொன்னான். அப்படி கேட்டால் கொடுக்கக்கூடாது.
இந்த வடிவாக இருக்குது பாருங்கள், சின்ன ஆளுக்கு கோட் போட்டிருக்கு, வடிவாக இருக்குது. கூடுதலாக இங்கே கிறிஸ்தவ கல்யாணத்தில் இல்லைன்னு வந்து கோட் சூட்டோட தான் நிற்பிடும். நாங்கள் சும்மா நார்மலாக இதோட வந்து நாங்கள் வளமையாக போகிற மாதிரி. சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் நடந்தால் கூப்பிடுவோட கூப்பிட்ற இல்லைன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன் நல்ல விஷயம் நடந்தால் தானே கூப்பிட்றேங்க. என்ன இவற்ற திருமணத்துக்கு என்னால் வரையலாம் போயிட்டு நடக்காதுடா அப்படி நிற்காதுடா. சாப்பாடுங்க வேலைக்கு சாப்பாடு போடுங்க, சாப்பிடுவோம். இவ்வளோ நேரம் புகைப்படம் எல்லாம் எடுத்து முடிஞ்சுது. இதுதான் வழிகிட போகிறோம். மாப்பிள்ளைண்ட கழுத்து முழுக்க மாலையாக தான் கிடக்க. இப்போ நாங்கள் சர்ச்சில் இருந்தபடியோ மண்டபத்துக்கு வந்துட்டோம். இதுதான் மண்டபம் பாருங்கள். உள்ளுக்கெல்லாம் சாப்பாடுகள் மற்றது வேறு வேட்பு ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே இங்கே மண்டபத்திலாம் நடைபெறும். உள்ளே போவோம்மா, வெயிலாக இருக்குது. வாங்க உள்ளே போ. இதில் மண்டபத்துக்கு வந்துட்டு பாருங்க, இங்கே வச்சு கேக் வெட்டிட்டு புகைப்படங்கள் எடுத்துட்டு கீழே தான் சாப்பாடு. எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறேன் பாருங்க.
புது மாப்பிள்ளை வாழ்த்துகள். புது மாப்பிள்ளை வாழ்த்துகள் 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 வாழ்த்துகள். இப்போ புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம், சாப்பிட்ற இடத்துக்கு. மேலே மண்டபத்தை விட இங்கே தான் ஃபுல் க்ரௌடாக இருக்க. வேத கல்யாணத்தில் ஸ்பெஷல் என்றனா வந்து மச்ச சாப்பாடு. இங்கே எல்லாம் மச்ச சாப்பாடு தான் பரிமாற வேணும். இதுதான் கல்யாண வீட்டு சாப்பாடு. பாருங்கள், மச்ச சாப்பாடு கல்யாண வீட்டில். கூடுதலாக வேதக்காட்ட கல்யாண வீடுன்னா மச்சம் தான். சிக்கன், முட்டை, மற்றது பருப்பு, வெங்காய சம்பல், சில்லி பேஸ்ட், கத்தரிக்காய், மற்றது எங்களோட டேபிள் ஒரு வெட்டு தான். என்ன சாப்பிட முடியலையா? சாப்பாடு அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. என்ன இஞ்சால மச்ச சாப்பாடு. தம்பி சாப்பிட இல்லையா? ஆ சாப்பிட இல்லையா? சாப்பிட்றீங்களா? இவ வந்தவா என் அம்மா, அதை குறிப்பா சொல்லட்டா. அப்பப்பா முறையா? உங்களோட பேர் நான் அவர் சாப்பிட்டாச்சு, நல்ல சாப்பாடு. அதோட அடுத்த ஐஸ்கிரீம் வலிக்கிறேன். பாய், சந்திப்போம், வலிக்கிறேன். ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டிருக்கிறோம். ஐஸ்கிரீம் மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வலிக்கிட போகிறோம். முடிச்சுட்டு வலிக்கிட்டாச்சு, போவோம். நல்ல சந்தோஷமா இருக்கு. என்னென்னு சொல்றது, கண்ணாளுக்கு பிறகு இந்த பாடசாலை நண்பர்களை சந்திச்சுக்கிறேன். இங்கே கணக்கு பேர் சந்திச்சுக்கிறேன். அதோட வீடியோ எல்லாம் எடுக்க நல்ல வெம்பலாக இருந்து எல்லாருமே ஒரு நண்பர்கள் மாதிரி தான் இருப்போம். குடும்பத்தில் இப்போ பெரியப்பா, மாமா, சித்தப்பா என்று இருப்பினும் தானே. கூடுதலாக வெளியில் எங்கட குடும்பங்கள்ட்டா மாமாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அவர் நிற்கிறார் வீடியோ எடுக்காத, இவையில் நிற்கிறேன் வீடியோ எடுக்க அப்படி சொல்லிக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்ல வெம்பலாக போச்சு. அதோட கன நாளைக்கு பிறகு இப்படி பாடசாலை நண்பன் திருமணத்தில் எல்லாரையும் சந்திச்சுக்கணும், சந்தோஷம். சரி, இப்போ நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிறோம். நல்ல திருப்தியான சாப்பாடு சொல்லி வேலையில் வேதக்காட்ட கல்யாண விடா மச்ச விருந்துன்னு தான் சொல்லுவேன். அப்படி சாப்பாடு வயிறும் ஃபுல்லாகிட்டு நீ ஒரு போய் நித்திரையோட அடிச்சாலும் சரி. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். உங்களோட பண்ணி விடைவர் நான், உங்களோட லைக்ஸ். அதோட இதே மாதிரி உங்களோட பள்ளிக்கூட நண்பர்கள் யாரையாவது நீங்கள் மிஸ் பண்றீங்கன்னா அவைகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சந்திப்போம்.